ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் மேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா குக்கிங் போர் அடிக்குதுன்றீங்க. வீட்டுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் ஒன்றுனா தான் பண்ண முடியும், எல்லாம் ஒட்டுக்கா ஒரே முட்டா பண்ண முடியாது. அதனால ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்ற ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மாடி தோட்டம் போடணும், கார்டன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. சரி, அதனால அது நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய 50,000 வரைக்கும் வருது நான் ஆசைப்படுறதுலாம். சரி, நம்ம நர்சரிங்க கிட்ட இருக்கு, அங்க எவ்வளவு சொல்றாங்க, என்ன ரேட்டு, என்ன விலைவாசி, அந்த அப்டேட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது வீடியோக்குள்ள பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சில விஷயங்கள்லாம் வேணும்னு நினைச்சேன் அப்படின்னா காசு பார்க்க மாட்டேன். வேணும்னா வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோமா, இது இவ்வளவு ரேட்டா, சரி கொண்டு வந்து வச்சிருங்க அப்படின்னு தான். ஆனா நான் அப்படி கிடையாது. இல்ல, முதல்ல அப்படிதான் இருந்தோம். இப்ப வந்து எல்லாத்தையும் வந்து ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்ப அளந்துதான் நாங்க செய்ய முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டுட்டோம். ஓகேவா? யாருக்கா இருந்தாலும் உங்களுக்கே தெரியும், ஒரு வீடு கட்டினா எவ்வளவு ஒரு பட்ஜெட் டைட் வரும் அப்படிங்கறது. அந்த பட்ஜெட் டைட் தான் எங்களுக்குமே. ஓகேவா? அதுதான் நடக்குது. இதுல வந்து பெருமை பார்த்தாலே தெரியுதுப்பா. பாருப்பா, நானும் இங்க பாருங்க 4 வளையல போட்டு இருந்த கையில ஒரே ஒரு பிரேஸ்லெட் போட்டுன்னு இருக்கிறேன். ஒத்த கம்மலையே கொஞ்ச நாளா போட்டுன்னு இருக்கிறேன். புரியுதா? இதுவும் போகாம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கணும். புரியுதா? அந்த மாதிரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நர்சரியில போயிட்டு என்னன்றத பார்ப்போம். நம்ம ஆசைக்கு ஒரு 10,000 அப்படின்னா கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிடலாம். 30,000 20,000 அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் பார்த்துதான் பண்ணணும். என்னன்ட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டு வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு நிறைய வந்து எனக்கு ஆர்டிஃபிஷியல் அந்த பிளான்ட் எல்லாம் வைக்கணும். அது நம்ம வீட்டுக்குள்ள எங்கெங்க வைக்கிறதுக்கு, அதுவும் எவ்வளவு விலை. ஏன்னா வந்து ஆர்டிபிஷியல் பிளான்ட் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு. 3,000 4,000 அந்த மாதிரி வருது பெரிய பெரிய செடி. சரி, இங்க வந்து நேச்சுரல் பிளான்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நோ ஒரிஜினல் பிளான்ட். ஏன்னா அதை மெயின்டைன் பண்ண முடியல, வீட்டுக்குள்ள. கடையில விற்கும் போது ஹோம் சென்டர்ல அந்த ரெட் கலர் பூ வச்சு அழகா இருந்தது, நீங்களே பாத்திருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அங்க தளத்தளன்னு சூப்பரா இருந்தது. ஆனா 8,000 rupees, 8K. அது இல்லப்பா, நீ வேற. ஹோம் சென்டர்ல இருந்து ஒரு சின்ன பாட்டு 3 பாட்டு ஹோம் சென்டர்லயா? நான் இப்ப லேட்டஸ்டா ஒரு இடமா ஹோம் சென்டர்ல இருந்து 3 பிளான்ட் வாங்கணுமா, அதுல 2 பிளான்ட் உயிரோட இருக்குது, ஒரு பிளான்ட் செத்து போச்சு. அங்க தளத்தளத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்தோடனே செத்து போச்சு. இப்ப இன்னொரு மணி பிளான்ட் ஊசலாடி நிக்குது அங்க. அது ஏன்னு இன்டோர் பிளான்ட் அந்த லெவலுக்கு செட் ஆகல. சரி பாப்போம், நம்மளால பாதுகாக்க முடியல, நமக்கு வளர்க்க தெரியலையான்னு தெரியல. சரி ஓகே, பாத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போய் நம்ம நர்சரி என்னன்னு கேட்டு வருவோம். ஏன்னா இதை பத்தி நம்ம இப்ப வந்து ஒன்லி சீயிங் தான். ஓகேவா? நோ பையிங். பார்த்து வச்சுக்கோ. கோட் அப்படியே நான் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு விலைவாசி விக்குது. ஒரு மாடி தோட்டம் போடணும் அப்படின்னா என்னென்ன பட்ஜெட் வருதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம மாடி தோட்டம் வைக்கும் போது மண்ணு கூட கொஞ்சம் காயத்துக்கு தேங்காய் நார் கலந்து வைக்கணும். அப்போ ஒரு மூட்டை வந்து 150 ரூபாய். ஒரு 10 பை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 மூட்டையாவது தேவைப்படும். 7. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பை வந்து 60 ரூபாயாம். ஓகேவா? ஒரு மூட்டை 60 ரூபாயாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மண்ணு ஒரு மூட்டை, எல்லாமே காயக்கல்பம், அது மண்ணு, கோகனட், இது 3 கலந்து அவங்க ஒரு மூட்டை கொடுப்பாங்க. அந்த மூட்டை 150 ரூபாயாம். ஒரு மூட்டை 7 மூட்டை உங்களுக்கு தேவைப்படும் 10 பைக்கு அப்படின்னாங்க. ஓகேவா? இவ்வளவுதான். அது நீயே அறுவடை பண்றது லேட் ஆகும், இப்ப வந்து செடியாவே வாங்கி போயிடுங்க அப்படின்றாங்களே. பூச்செடி வச்சிருக்கு என்னன்னா, இப்ப பூச்செடி நமக்கு இப்போதைக்கு மண்ணு ஃப்ரண்ட்ல கொட்டுற மாதிரி வேணாம். எனக்கு ஆசை என்னன்னா, கருவேப்பிலை செடி வைக்கணும், கத்திரிக்காய் செடி வைக்கணும், மிளகாய் செடி வைக்கணும், வெண்டைக்காய் செடி வைக்கணும், தக்காளி செடி வைக்கணும். இப்படிதான் எனக்கு ஆசை. ஓகேவா? இப்ப ஹைபிரிட் செடியா வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லி ஏதாவது வீடியோக்கா ஆகும். நம்ம டெய்லியும் இது வந்து என்ன சொல்றது, இயற்கையா பறிச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்றது. உங்ககிட்ட இப்ப அதெல்லாம் கரெக்டுப்பா. நீ அறுவடை எப்ப பண்ணுவ? அதை வச்சு நான் அவங்க சொன்னாங்களே விதையா வாங்கிட்டு போய் போட்டு அறுவடை பண்ணுங்க. அறுவடை பண்ணாதீங்க, என்கிட்ட இருக்கிற செடியாவே வாங்கிட்டு போயிடுங்க. ஆனா அது சரி வர மாட்டேங்குது, அது காஞ்சிடுது. காஞ்சிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் முளைக்குது. அது பாப்பா அதையும் ஒரு பையில போட்டு பார்ப்போம். இன்னொன்னு நம்ம விதையும் விதைச்சு பார்ப்போம் எப்படி. இப்போ ஒரு கிளான்ஸ் உள்ள போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு என்னென்ன செடி வேணும் அப்படிங்கிறது. பூச்செடி, பழச்செடி அப்படி. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஃப்ரண்ட் அந்த இது வச்சிருக்கோம்ல நம்ம 2 கேட்டுக்கும் நடுவுல, அங்க வந்து பெருசு பெருசாவே வாங்கி வச்சிடுன்னு வேணாம். அங்க வந்து அரளி, செம்பருத்தி அந்த மாதிரி வேணாம். வீட்டு வாசல்ல பூ இது கிடைக்கும்ல. அரளி விதை எதுக்கு? அதுக்கு அரளி பூப்பா. ஓ, அது பூவா? வேற ஒரு பூ. அப்ப அது அரளி கொட்டை பூ தானே? அது அரளி கொட்டை பூ இல்ல, அரளி பூ. அது பேரு பூ பேரு அரளி பூ. அந்த மாதிரி அழகா அப்படியே முழுசாவே எடுத்து வச்சிட்டேன்னு வச்சுக்கேன், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். பாப்பா இதுப்பா அதெல்லாம் வேணாம் பாப்பா, அதெல்லாம்
புல்லுப்பா புல்லு. நம்ம மறந்துட்டியா வீட்டுல? நம்ம மொட்டை மாடியில இந்த புல்லை போட்டுட்டா அதெல்லாம் வீடே நாஸ்தி ஆயிடும். இப்படிதான் சொல்லி டைல்ஸ் போடாம விட்டு அப்புறமா வந்து டைல்ஸை போட்டுன்னுங்கிற. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மல்லிகைப்பூ செடி, செம்பருத்தி அந்த மாதிரி ஒன்னொன்னா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்க செடி வச்சிருந்தீங்களா என்னாச்சு அப்படின்னா, மாடு வந்து தின்னுட்டு போச்சு. ஆமா, ஏன்னா அதெல்லாம் இது இல்லாம சேஃப்டி இல்லாம தானே இருந்தது. மழையில வீணா போச்சு, தண்ணி நின்னுனே இருந்தது அந்த இடத்துல, அதனால அது வீணா போச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாங்கி வைப்போம் பாருங்க, அப்படியே தலை தலைன்னு ஒரு வருஷத்துல மாங்காய் வரா மாதிரி மரம் பாருப்பா. ஹைபிரிட் வச்சாதான்ப்பா வரும். பரவாயில்ல, டேஸ்டா இருக்கணும். ஆனா நம்ம பையிலேயே மரம் வச்சு வளர்க்க முடியுமா? பையிலையா? வைக்கலாமே. இது வச்சிருக்காங்களே, இளநீ தானே இது? தென்னை மரமா வச்சுருக்காங்க. தென்னை மரமே எப்படிப்பா பையில வளருது? உங்களுக்கு வளர்த்து போனா நமக்கு வராதுப்பா. பையிலே தென்னை மரம் வைக்க முடியும் அப்படின்னா மொட்டை மாடியில் தூக்கின்னு போய் வச்சுடுவோம். பெரிய பெரிய தென்னை மரம், 3 தென்னை மரம். ஓகே, இது ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்தா இந்த செடிப்பா, இந்த இது பாருப்பா, சூப்பர் செடி. கட்டன் கிரீப்பர் பாரு, அங்க இருக்கு பாரு, அழகா தொங்குது பாரு. நம்ம பர்கோலால இருந்து அந்த மாதிரி வச்சு விட்டான்னு வையேன், அழகா கட்டன் கிரீப்பர் இப்படி தொங்கின்னு இருக்கும். அதுல மஞ்சள் பூ, வெள்ளை பூலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சீசன் நல்லா பார்த்தாலே அழகா இருக்கும். ரீல்ஸ் எடுக்கும்போது நல்லா இருக்கும்ல பாரு. முருங்கைக்காய் செடியெல்லாம் வச்சுக்கிறாங்க. முருங்காவா அது? யாருக்கெல்லாம் வந்து இந்த பூ பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன பூ இது? டிசம்பர் கனகாமரம். இதெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. இதுல எல்லாம் பெங்களூர்ல கனகாமரம் ஃபேமஸ்பா. ஒரு காலத்துல ஸ்கூலுக்கு போகும்போது கனகாமரம் பூ தான் வச்சுன்னு போவோம். பேபிமா கனகாமரம் இல்லையேல் பேபிமா இல்லை அப்படின்னும். எனக்கு நான் டெய்லி போய் ஃப்ரெஷ்ஷாக போய் கருவேப்பிலை உருவின்னு வந்து போடணும், பச்சை மிளகாய் பொரிச்சுட்டு வந்து போடணும். எனக்கு அதெல்லாம் ஆசை. எப்படியா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா குழந்தை பெற்று 6 மாதம் இருந்து போகிற வரைக்கும் டெய்லி சமையல் தான். சமையல் மயமாக இருக்கும் எங்கள் வீட்டில். ரேராக ஆகிடும் ஹோட்டலே. அப்புறம் எனக்கு இந்த பூ பிடிக்கும், ஜாதி மல்லி. இதெல்லாம் சாயந்தரம் எங்கள் வீட்ல எல்லாம் இருந்தது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம். சரி வா, நம்ம என்னென்ன செடின்னு பிளான் பண்ணிக்கலாம் வா. 2 hours later. ஏய் டூபீட் பேபிமா, ஃப்ரிட்ஜை எப்படி பறக்க திறந்து வச்சிருக்கிறே நீ? அதுவா உன்னை காரி துப்புற வரைக்கும் அது கத்த ஆரம்பிக்கும். அப்புறமா பா என்னப்பா பப்பாயெல்லாம் வாங்கி அப்படியே உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துருக்குற. அது ஒன்றும் ஆகாதுப்பா, எடுத்து சாப்பிட்டுக்கலாம்ப்பா. வாப்பா. வாழைப்பூ வடை வாழைப்பூலாம் வச்சுட்டு போயிருக்கேன் பாரு. வச்சுட்டு போயிருக்கிற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து எடுத்துன்னு வந்த பொருள் எல்லாம் கிடக்குது இங்கே தான். இப்போ இது எங்கே எடுத்து வைக்கிறது பத்திரமா? நான் எறும்பு கிட்ட இருந்து காப்பாத்து. இது ஏன்ப்பா அப்படி நீட்டி நிக்குது? என்ன பண்ண? எது இது ஏன் அப்படி நீட்டி நிக்குது? இது அது உள்ள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை கப்பு புதுசா கப்பெல்லாம் வீட்டுல இருந்து எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிருக்கோம். யாராவது கெஸ்ட் வந்தால் அந்த கப்பில் தான் கொடுப்போம். பாருங்க தெரிதான் உங்களுக்கு. இந்த கப்பு எல்லாம் மேலே இருக்கிற கப்பெல்லாம் புது கப்பு. ஓகே, இது வச்சாச்சா? இப்போ என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக எறும்பு வருதுன்னு மருந்து போட்டு போனேன். ஆனாலும் இந்த எறும்புக்கு என் மேலே கொஞ்சம் கூட பயம் இல்லை. திரும்பி இங்கே அங்கங்கே சுற்றின்னு கிடக்குது. நம்ம ப்ரெஷர் மோட்டர் போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் மோட்டர் போட்டதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours இதில் தண்ணி வந்துக்கினே இருக்குது, லீக் ஆகுது. என்னத்த பண்ணுறதுன்னு தெரியல. இதே சாதா டேப்பை போட்டிருந்தீங்கன்னா அந்த இஷ்யூவே வராது. தூக்கி கடாச்சிட்டு பிடிங்கிட்டு போய் சாதா டேப் போட சொல்லிட்டா போடாலும் அங்கே ஏதோ அந்த இதில் தண்ணி வருது இல்லை, இதில் தண்ணி வருது இல்லை. இதையே டோட்டலாக பிடிங்கி எடுத்துட்டு வெளில இருக்கிற மாதிரி இது போட்டுடுறியான்னு கேட்குறேன். மொத்தமாக எடுத்து வீசின்றது சிங்கியே. ஆமாம், பின்ன இப்படி வழினே இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ ஆப்ரேட் பண்ணும்போது கீழே இது பண்ணிட்டு பண்ணிக்கிறியா? வந்து பார்த்து சொல்லுவாங்கள. அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. இதை உடச்சி கையில் குத்துருவான். பரவாயில்லையா? நான் என்ன சொல்கிறேன், இவங்க சாஃப்ட்வேர் பண்ணாங்கல்ல, அவங்ககிட்டயே சொல்லி வர சொல்லு. ஆமாப்பா, அதனால அவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று கிடைச்சிட்டாங்க பாவம். இப்போ அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுதுப்பா. அவங்க ஆளுங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க பண்ணுறா நல்லா தானே இருக்கும். சரி ஓகே.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா நைட்டு டின்னர் இங்கே செய்ய போறோம். மத்தியானம் கடையில் வாங்கி நொறுக்கிட்டோம் சரியா. திருப்பி 3 நாளாக நான் கடையில் வாங்கி தின்னு இருக்கேன். நல்லதுக்கு அதெல்லாம் உடம்புக்கு. உண்மை சொல்லிட்டேன்னு பார்க்குறியா நீ? வாயாலேருந்தே வந்துச்சே, இல்லைன்னா நான் சொன்னேன்னா ஏன் இப்படி பேசுகிற நடிக்கிறேன் நீன்னு. உன்னால தான் எல்லாரும் அப்படி இப்படின்னு சீனா போடுவேன். ஆனால் பரவாயில்ல இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாப்பா வந்தாலும்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீட்டில் தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். சமைக்கணும் வேலை செய்யணுங்கிறது கிடையாது. உன் பாடி வந்து பழகிடுச்சுப்பா. வெளில வாங்கி தின்னே பழகின உடம்பு வந்து. சொல்ல மாட்டேன் நீனு. உண்மை கல்லுல எங்க எடு? இந்தா கல்லு. என் கல்லுல எடுத்து வந்தீங்க எங்க? தெரியாது எனக்கு. எல்லாத்தையும் அங்கே எங்கேயே எடுத்து வச்சுக்கிறேன். போய் பாரு. கல்லு கல்லு கல்லுன்னு சுத்தின்னு கிடந்தியே. என்ன கல்? இந்த கல் நான் கேட்கவே மாட்டேன். இந்த கல் ஒரே சைஸ் தானோ? இல்லை, கொஞ்சம் சின்னது. புதுசு வந்து பெருசு. ஓகே, இது எங்க வைக்கலாம்? வச்சுவோம். என்னப்பா தூக்கி அது மேலே வைக்கிற? இருப்பா, இடம் தேவை. வெயிட் பண்ணு. வா இங்க வாப்பா. இது எடுத்துட்டு போயிட்டு இது கொஞ்சம் சுகர் இருக்கோ? என்னது? அப்புறத்துக்கு நான் வந்து இங்கே தூக்கினே வந்தேன். இது என்னது? சுகர் தான். சுகரா? ஐயோ இவ்வளோ சுகர் பைத்தியம்ப்பா. நான் சுகர் எடு உள்ளே கொட்டிடுவோமா? எறும்பு வராமல் தானே இருக்குது. ஆமாம் வரல. இப்போ அங்கே சுகர் இருக்குதா? சுகர் ஒரு பாட்டில் போட்டு வச்சுட்டு தான் வந்தேன். ஏன்னா அங்கே வேண்டாம், இது அப்படியே அங்கேயே எடுத்துன்னு போயிடு. இது இங்கே தான் இருக்குல்ல. ஆனால் அவங்களுக்கு கொட்டி வச்சுருக்கேன். பா நீ டெய்லி காலையில் எழுந்தோன்னே என் காலை தொட்டு கும்பிடணும்ப்பா நீ. எதுக்கு போகும் காலை தொட்டு? ஆமாம், இப்போ நீ செய்கிறேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? வேணாம் விடு, வா வெளில அந்த வாங்கி தரேன் உனக்குன்னு சொன்னேன்ல. அங்கேருந்து 5 ரூபாய்க்கு தின்ட்டு வருவான். பரவாயில்லையா? ஆல்ரெடி தின்னுட்டு தானே கிடக்குது. காசை வாங்கிட்டு அங்கே போய் ஆப்போசிட் கடையில் போய் வாங்குறேன்ட்டு போச்சு இல்லை. ஃபுல்லாக ஆரோ வாட்டர்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி யாரும் இந்த டேப்பை திறக்காம நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசைக்கல்லுக்கு ஒரு தவாக்கு ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ அதை அங்கே இடம் சேர்த்துட்டேன். எங்க? அங்கே. ஓ, அங்கே எடுத்து சேர்த்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இங்கே வந்து க்ளீன் பண்ணி என்ன பண்ணணும்? இந்த ஒயிட்ல என்னப்பா எதுக்குப்பா அது கருப்பு கருப்பா என்னமோ ஆகுது? அந்த பல்லி அதெல்லாம் நல்லா சுரண்டி எடு. போக மாட்டேங்குது. சுரண்டணும். நீ தொடச்சா லிக்விட் போட்டு துடைக்கிற மாதிரி இருக்கான்னு பாப்போம். சாரிப்பா, நாட் இன் யூஸ். போக மாட்டேங்குது. உனக்கு துடைக்க தெரியல, நான் தொடச்சா போயிடும். சரி தொட. அப்புறமா உட்காந்துனேன். பசிக்குது இப்பவே. மத்தியானம் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். சரி வா போலாம். வந்த நீனு எனக்கு வேற மாவெல்லாம் ஊற வைக்கணுமே. வந்து ஊற வை. இப்போ பசிக்கலாம் ஊற வச்சுட்டு வா போலாம். அது 4-5 மணி நேரம் ஊறணும். நாளைக்கு ஊற வச்சுக்கலாமான்னு யோசிச்சுன்னு. சரி நாளைக்கு ஊறி வச்சுக்கோ. சரி ஓகே, இதை வச்சுட்டோமா? இதை தூக்கி வச்சுக்கோமா? அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது எனக்கு. சரி ஓகேவா? எப்படி அரேஞ்ச் பண்றதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். காண்டா இருக்கு. நானும் இங்க தூக்கி அங்க, அங்க தூக்கி இங்க. ஏன்னா அது பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? அந்த மாதிரிதான் நானும் அதையும் இதையும் பண்ணின்னு இருக்கேன். பட் ஆனா நோ யூஸ். என்ன அரேஞ்ச் பண்ணணும் எனக்கு புரியல. இது எங்க வச்சாலும் ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரி. எது? இந்த இடம் மூளைங்கனால கொண்டு போய் ஓரம் கட்டிடுறேன். அந்த கல்லை தூக்கி வெளில போடு. அது இடிக்கிறதுக்கு வேணும். நீ எதுக்குப்பா கண்ணாடி டம்ளரை தொடச்சிட்டு அங்க வச்சுக்கிற? என்னப்பா நீ தானப்பா வைக்க சொன்ன? இல்ல நான் ஒன்னும் சொல்றேன். உன் கண்ணாடி டம்ளர் அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே வச்சிருக்கியேன்னு. என் அதிசய பொருளை காட்டினியா? இல்ல காட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கிளி. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி டூத் பிக்கை எடுத்து கொடுப்போம். மண்ணில கட்டினா
அழகா இருந்தது. மீஷோல வாங்கினேன். லிங்க் வைப்பா, வாங்கிப்பாங்க. நல்லா இருக்கு, அது அழகா இருக்குது. ஆனா கியூட்டா இருக்குல்ல? என்ன மாதிரி? சரி வா போலாம். அது மட்டும் பதிலே வராது. உண்மையை சொல்லினா ஆமாப்பா நீ இருப்பேன். நீ உனக்கு நீயே பேப்பர் போட்டுன்னு இப்ப. சரி ஓகே போலாமா? கழுவி வச்சுட்டு வந்துட்டா வந்து கழுவிட்டா. வந்து கழுவிக்கோ, சாப்பிட்டது ஜீரணமாகணும்ல. கட்டப்பை இந்நேரத்துக்கு எதுக்குற அந்த கட்டப்பை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கட்டப்பை தூக்கி அங்க விசில் அடிக்கலாம்னு பார்த்தேன். உள்ள லேப்டாப் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ ஏய் வேலை இல்லாத வேலைப்பா. இப்போ போயிட்டு வரதுக்குள்ள எறும்பு சுத்தின்னு கிடக்கும் இது அரிசியை. இப்போ எங்க அரிசி அங்கேருந்து தூக்கினுட்டியா? அங்க புது மூட்டை வாங்கி வச்சிருந்தேன்ல. ஆமா, அங்க தூக்கினுட்டேன். அப்ப மூட்டையோட எடுத்துன்னு வர வேண்டியது தானே? கொஞ்சமா வச்சிருக்கேன். சரி, இங்கதான் நிறைய என்ன சமைக்க போறோம், அதனால அங்கிருந்து அங்க தேவைன்னா எனக்கு போடுறதுக்கு இடம் இருக்குப்பா. இங்க அப்படி கிடையாதுப்பா. இங்க வந்து என் சொந்த கை சொந்த கால் தான் யூஸ் ஆகும். அங்க எனக்கு வாடகை கால்லாம் யூஸ் ஆகும். இல்லப்பா, அங்க ஆர்டர் போட்டா எனக்கு ஈஸியா எல்லாமே கிடைச்சிரும்பா. அதுக்கு சொல்லு. இங்க வந்து நமக்கு எதுவுமே டக்குன்னு கிடைக்காது. அதனால ஒரு வேலை பெருக்கிறதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்க மாதிரி. என் அரிசி ட்ரம் எப்படி யூஸ் ஆகுது தெரியுமா? சூப்பரா யூஸ் ஆகுதா? இங்க பார்த்து எதுக்குப்பா இப்போ அங்கிருந்து எல்லாம் பாத்திரத்தையும் தூக்கின்னு வந்துக்கிறேன் நீங்க? இல்ல, இதெல்லாம் வந்து இங்க இருந்து எடுத்துன்னு போனதாங்க. எங்கிருந்து எதுக்கு அங்க எடுத்துன்னு போன? நான் தான் உனக்கு அந்த வீட்டுக்கு தேவையா, அந்த அங்க இருக்கட்டும், இந்த வீட்டுக்கு தேவை. இங்க இருந்தது நம்ம ஏதாவது கொண்டு போறோம்ல, அதனால அதை எடுத்துன்னு போயிட்டு அங்க வச்சேன். இந்த கரண்டி 2 கரண்டி இல்ல என்கிட்ட, அங்க 4 கரண்டி இருந்தது. சரி, அதனால எடுத்துன்னு வந்துட்டேன். சரியா, இது வந்து நமக்கு தேவைப்படும். இது அங்க 2 இருக்கு, 3 இருக்குங்க, அதனால அங்க தூக்கிட்டு வந்தேன். இங்க பெரிய கத்தி இந்த மாதிரி இல்ல, அதனால தூக்கிட்டு வந்துட்டேன். இது எனக்கு வேணும், கேக் கட் பண்றதுக்கு, ஏதாவது கட் பண்றதுக்குன்னா அங்க யூஸ் பண்ணி வந்தோம்ல. அதுக்கப்புறம் இந்த 2 கரண்டி அங்க இருந்து தேவைப்படுன்னு எடுத்துட்டு வந்தேன். இது மீன் வந்து இப்படி திருப்பி போடுறதுக்கு, திருப்பி போடுறதுக்கு. இது வந்து பருப்பை மத்து இப்படி இது பண்ணா சுத்தம். சரி, அதனால இது எடுத்துன்னு வந்தேன். இது வந்து லைட்ரு இங்க தேவைப்படாது நமக்கு, இங்க தேவையே இல்லை. எதுக்கு எடுத்துன்னு வந்த? அதனால இதெல்லாம் எடுத்துன்னு வந்தேன். ஏற்கனவே இங்க அடைச்சு கிடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு நர்சரி போகணும். நர்சரி போயிட்டு அங்கே விசாரிச்சுட்டு வந்துட்டோம். அந்த நம்ம பை இருக்குல்ல, அந்த மண் போட்டு வைக்கிற அந்த பை வந்து 60 ருபீஸு ஒன்று, பெருசு வந்து 100 ருபீஸ் அப்படின்னாங்க. அந்த கோகனட்டு உரம், அதுக்கப்புறம் அந்த மண் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ருபீஸ் ஒரு மூட்டை. 7 மூட்டை உங்களுக்கு தேவைப்படும் 10 பைக்கு அப்படின்னாங்க. இது ஒரு 60 ருபீஸ், 10 பைக்கு 600 ரூபாய். இது ஒரு 150 ரூபாய், ஒரு பைக்கு 150 ரூபான்னா 700 ஒரு 1000 ரூபாய் வருமா? ஒரு பைக்கு 150 ரூபான்னா 10 பைக்கு 1500 ரூபா. 10 பைக்கு இல்ல, 7 பை தான் வேணும்னாங்க நமக்கு. 7 பை 1000 ரூபாய்க்குள்ள வருது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இது ஒரு 600 ரூபாய், இது ஒரு 1000 ரூபாய். அதுக்கப்புறம் கூலி வந்து அவங்க வந்து ஒரு நாள் வந்தாங்கன்னா 1200 ரூபாய். ஆமா, அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்து மண்ணெல்லாம் கலக்கி அதுக்குள்ள போட்டு கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டெல்லாம் நான் கேட்கல, ஒரு 10 பை மட்டும் ஃபர்ஸ்ட் கீழே வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. ஓகேவா, அந்த இப்போ இதுதான் சரி, ஒரு 2000 3000 முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அந்த 3000 செலவு பண்ணா செடி வளருதா வளரலையா? அது வளரும். அதுக்கு நம்ம இங்க ரெகுலரா இருக்கணும். நம்ம இங்க ரெகுலரா இருக்க மாட்டோம், அதுக்கு தண்ணி விடணும்ல. அது விட்டுக்கலாம். அதெல்லாம் இப்போ வந்து தண்ணி விடுறதுக்கெல்லாம் என்னென்னமோ என் மிஷோலாம் நான் நிறைய பார்த்து வச்சிருக்கேன். சரி, ஒரு 10 பை மட்டும் எப்படி விதைச்சு பார்ப்போன்ட்டு யோசிச்சிருக்கேன். அது வந்து என்னன்ட்டாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சுவாங்க. இப்போ எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சுவாங்க அப்படின்ட்டுறாங்க. ஏன்னா ஆளுங்களாம் இல்லை ஊருக்கு போகிறாங்களாம்மா எலெக்ஷன் போடுறதுக்கு. அதனால் இந்த வாரம் ஃபுல்லாக யாருமே அவ்வளோவா வேலைக்கு தோட்ட வேலை செய்கிறவங்க கிடைக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாம் கிராமத்துலேருந்து வராங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும். ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் வந்தால் சாயந்தரம் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வேலை செய்யறதுக்கு எங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கு வருவோம். காலையில் வந்து இங்கே வீடியோ எடுப்போம், சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருப்போம், திருப்பி பூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். அப்படி தான் வந்து இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இங்கேயும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என் டியூட்டி 10 to 5 ஆப்பா, இல்லை 10 to 8 ஆப்பா எங்கள் டியூட்டி? 10 to 8 10 to 8 10 to 7 வேலையை பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ். மதியானமே வேலை முடிஞ்சுன்னா கூட நாங்கள் ஆஃப் டேல கூட கிளம்புவோம்.
அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஹாலிடே 23rd. ஏன்னா நாங்கள் போய் ஓட்டெலாம் போடணும், நிறைய வேலை இருக்குது இன்னைக்கு. அதனால சரிட்டு அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், அங்கேயும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல. அதனால டெய்லியுமே காலையில் நாங்கள் கார் எடுத்துன்னு கிளம்பி வந்துட்டு இங்கே வேலையை முடிச்சுட்டு திருப்பி நம்ம அங்கே கிளம்பி போயிடுவோம். அந்த மாதிரி தான் யோசிச்சுருக்கிறோம். இப்போ அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் குக்கிங் எல்லாம் இங்கே தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். நம்மளோட வீடியோஸ் மொத்தமும் இங்கே தான் வரும். ஆனால் தங்குறது நம்ம அங்கே தான் தங்குவோம். அந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் எல்லாத்தையும் வந்து செக்ரிகேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து இன்னும் கிச்சனு, இந்த பெட்ரூமு எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் டெய்லியும். ஏன்னா அந்த ஷீட்டெல்லாம் ஏதோ போடணுமாமா. அந்த ஷீட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இனிமேல் கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி சரி அடுத்த வாரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம செடியெல்லாம் கொண்டு வர சொல்லிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அடுத்த வாரம் தான் கொண்டு வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்படி கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் எல்லாமே காட்டுறேன் நான் எப்படி அடுக்கி வச்சிருக்கேன்ட்டு. சரியா? அது எங்கெங்க என்னென்ன வச்சா நீ அடுக்கி வைக்கல, அள்ளி வச்சிருக்கேன். ஸோ அது எங்கெங்க எப்படி வைக்கணுங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சிருக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான். பாய்.